friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி சூப்பரான டேஸ்டான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் எக் கிரேவி தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். நான் நிறைய எக் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்டான எக் கிரேவியா இருக்கும். இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் 4 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுல 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம இதை நல்லா பரட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை பரட்டி வச்சுட்டு அடுப்பில் பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் பரட்டி வச்ச அந்த முட்டையை இதில் நம்ம ஒரு லேஸாக ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். அப்போ தான் நல்லா அதில் மசாலா இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 1/4 கப் தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. திரளையாக இருக்கக்கூடாது. அந்த தயிர் கூடவே மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இப்போ இதை நம்ம தயிரோட இந்த மசாலாவை நல்லா கலக்கி வச்சிடணும். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி ரெடியாக வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டை வறுத்த அதே கடாயிலேயே ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு 1 ஸ்பூன் சோம்பு போட்டுப்போம். அதில் பெரிய வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். வாசனைக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2 இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க. இப்போது வெங்காயமும் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுவோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 3 தக்காளியை அரைச்சி இதில் ஊற்றிடலாம். அப்போ தான் கிரேவி நல்லா கொஞ்சம் திக்காக வரும். இப்போது இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தயிரோட மசாலாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நம்ம என்ன குழம்பு பண்ணுறதுன்னு நம்ம குழப்பமாக இருக்கையில் இந்த முட்டை குழம்பு பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். சட்டுன்னு பண்ணிடலாம் இதை. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. மேலே நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த பாயில்டு முட்டையை இதில் போட்டுடலாம். போட்டு இதையும் ஒரு லேசாக நல்லா கிளறி விட்டுருங்க. இது கூடவே பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா 2 நிமிஷம் வதக்கிடலாம். வதக்கிட்டு திரும்ப ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாம். வாவ், பாருங்க. இப்போ ஃபைனலாக நம்ம அது மேலே கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். நம்மளோட சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பூரி, இடியாப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க.